ஹாய், நம்ம இப்போது கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை எடுத்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் வந்து நான் 4லேருந்து 5 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு. இதில் பார்த்தீங்கன்னா சிம்லே வச்சுட்டு பண்ணுங்கள். இதை பண்ணும்போது நட்சத்திர கிராம்பு 2, சின்னதாக இருந்ததுன்னா 2 போட்டுக்கோங்க. பெரியதாக இருந்துச்சுன்னா 1 இது போட்டாலே போதும். ஒரு ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. கூடவே கிராம்பு 3 கிராம்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 கிராம்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 பட்டை, சின்ன பீஸாக 2 பட்டை போட்டிருக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கணும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10லேருந்து 15 அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்தை இது கூடவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்க விடுங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், அதுக்கு வதங்குறப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் நண்டுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் இதில் கம்மியான அளவு உப்பு போட்டாலே போதும். இப்போ இது வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினாலே போதும். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி பார்த்திங்கன்னா 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 2 சின்ன தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சு போட்டிருக்கிறேன். அது கூடவே கொத்தமல்லி புதினா அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி புதினாவும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. இப்போ நான் வதங்கினதுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனில் தான் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டேன். இப்போது இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். 2லேருந்து 3 நிமிஷம் போதும். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி தான் வரணும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய போட வேணாம். நம்ம இதில் மிளகு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் லைட்டாக போட்டாலே போதும். இதை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி கொஞ்சம் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் லைட்டாக 1.5 ஸ்பூன் கிட்ட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா, குழம்பு மிளகாய்த்தூள், அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதை 2 நிமிஷம் கழித்து பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டோம். வதக்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா அந்த மசால் வேகிறதுக்காக தான் அந்த 2 நிமிஷமும். இது நல்லா வேக விட்டுருங்க. இப்போது பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நண்டு போடணும். இப்போது நண்டு போடுறதுக்கு பாருங்கள், நான் நண்டை நான் ஒரு 2 மணி நேரம் எனக்கு நண்டு க்ளீன் பண்ணி நான் செய்கிறதுக்கு லேட் ஆச்சு, டைம் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா, நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக ஒரு பெரட்டி எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு சத பிடிப்பு போகாமல் இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லேட்டாக பண்ணுறவங்க இப்போ ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போது எல்லா நண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். நண்டு பண்ணும்போது நீங்கள் எப்போயுமே பெரிய சைஸில் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நண்டு வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம பிரட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் முடியும். இப்போது நம்ம நண்டுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக விட்டுக்கணும். நல்லா நம்ம கிரேவி ஸ்டேஜுக்கு வரவும் நம்ம வந்து மிளகு போட வேண்டியது இருக்குது. காரம் வந்து முன்னாடியே ஏன் கம்மியாக போட சொல்லியிருந்தேன்னா நமக்கு வந்து மிளகோட காரம் வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்காக தான். இப்போது இதை வந்து ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் பாருங்கள். இந்த தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு இருக்கணும். நம்ம போட்டிருக்க நண்டுலேருந்து 3/4 அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்ப்போம். இப்போது இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது வந்து கொதி வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து மிளகு வந்து ஆட் பண்ணணும். இப்போது மிளகு பொடி வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நிறைய உங்களுக்கு காரம் உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் காரம் தேவைப்படுதோ அவ்வளோ காரம் வந்து நீங்கள் மிளகில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் கிட்ட எனக்கு காரம் போதும். அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நான் வந்து காரமாக பண்ணுவேன். அதனால் நான் 3 ஸ்பூன் போட்டுருக்கிறேன். நீங்கள் காரம் கம்மியாக பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்பூனோட இது பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல 2 உங்கள் காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள். இதை கிளறி விட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி அப்புறமா நமக்கு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.